ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவங்க ஷோரூமில் வந்து மனோஜ் வந்து அப்படி சோகமாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ ரோஹிணி வந்து என்ன அப்படின்னோடனே, இதோட 12 13 பேர் இந்த செக்யூரிட்டி இன்டர்வியூக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் ஒருத்தர் கூட செலக்ட் ஆகவே இல்லைன்னொடனே இப்போ ரோஹிணி திட்டுறாங்க. நீ என்ன கேள்வி கேட்குற? ரஷ்யாவோட பிரதமர் யாரு? இங்கே என்னன்னு கேட்டுட்டு இருக்கிற? அவங்க எதுக்காக வர்றாங்க? அவங்க கிட்ட போய் உங்களுக்கு கராத்தே தெரியுமா? குங்ஃபூ தெரியுமான்னு கேட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இன்னொருத்தர் வர்றாரு. அவர் நல்லா ஹைட்டா இருக்கிறாரு. இவரை பார்த்தா செக்யூரிட்டி வேலைக்கு வந்த மாதிரி இல்லையே, பவுன்சர் மாதிரி இருக்கேன்னொடனே இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அதுவும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு அவரை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அப்புறமா அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து எனக்கு சாப்பாடுக்கெல்லாம் அப்படியே லிஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ மனோஜ் கேட்குறாரு, நீங்க வந்து இந்த மாதிரி பலமா இருக்கீங்க, நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டோடனே மனோஜ் தூக்கி சுத்துன்னு சுத்தி கீழே விடுறாரு. மனோஜ் அப்படியே தலை சுத்தி ஐயோ எனக்கு எதுவுமே தெரியலைன்னு அப்புறமா அவர் வந்து ஓகே பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, செல்வம் வந்து நல்லா குடிச்சிட்டு அவங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு செலவு பண்ண முடியலன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ முத்து வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீ வந்து எல்லா ஏற்பாடு பண்ணு, நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க வந்து மீனா கிட்ட கேட்கும்போது மீனா நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, ஏன் தர மாட்டேன்னே இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எதனாச்சும் எமர்ஜென்சின்னா நம்ம கொடுக்கலாம். எதுக்கு வீணா செலவு பண்றதுக்கு காசு கொடுக்கணும்? நமக்கு வந்து தேவை இருக்குல்ல, நமக்கு இந்த ரூம் கேட்டணும்ல, தேவை இந்த மாதிரி நம்ம எதுக்கு அவங்கள வீண் செலவு பண்ண ஆடம்பர செலவு பண்றதுக்குலாம் யாரும் காசு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, அந்த 1,00,000த்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல. அப்ப ஏன் 50,000 தானோன்னே, என்னை மீறி நீங்க எப்படி எடுக்குறீங்கன்னு பார்ப்போம். எடுக்கக்கூடாதுன்றாங்க மீனா. இப்போ முத்து கவலையா இங்க வந்துடுறாரு. இப்போ மீனா வந்து அவங்க அவங்க பூ கட்டுற அந்த அக்காங்க கூட போய் அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லும்போது, அவங்களும் சொல்றாங்க, "குடுக்காத மீனா. இந்த மாரி வீண் செலவுக்கு எதுக்கு குடுக்கணும்?" அப்படின்னு. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, "இந்த என் பொண்டாட்டிங்களே இப்படிதான்டா, யாருக்கும் காசு குடுக்க விட மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க வேற எல்லாருமா கிளாஸ் எடுக்குறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற காசுக்கு? அவன் வேற நீ குடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் தைரியமா ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டு தரான்னு சொல்லிட்டு இருக்கானேடா! இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்கலாம் வேற இது பண்றாங்க. இப்ப முத்து அப்படியே குழப்பத்துல இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து எமர்ஜென்சியா ரூ. 1,00,000 தேவைப்படுது அப்படின்னோனே, மனோஜ் என்ன சொல்றாருன்னா, யார் அந்த ஃப்ரெண்டு? பேரே நான் இப்ப தான் கேள்விப்படுறேன். நீ பாட்டுக்கு வந்து காசு கேட்குற அப்படிங்கிற மாரி ரோஹிணி கிட்ட கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.